ஆக்சுவலாக இப்பயே மணி 11 12 இருக்கும். வந்து ஒரு கிட்ட கேட்டேன் ஃபோன் பண்ணிக்கிறேன் ஃபோன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலா இந்த கானா வினோத் இருக்காரு பாத்தீங்களா, திவாகர் வச்சு ஒரு ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. அது என்ன ஃபன் அப்படின்றத பத்தி நான் சொல்றேன். ஆக்சுவலா இந்த கானா வினோத் நான் வீட்டுக்கு கால் பண்ணி பேசினேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது வீட்டுக்கு கால் பண்ணி பேசினியா எப்படின்ற மாதிரிலாம் திவாகர் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு இந்த கானா வினோத் இருக்காருல, அங்க லைட்டை சரி பண்றதுக்கு ஒரு அண்ணன் வந்தாரு. அண்ணன் ஃபோன் மட்டும் தர முடியுமான்னு கேட்டேன். அந்த அண்ணன் ஃபோன் தந்தாரு. அது மூலியமா நான் பேசினேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீ என்னப்பா சொல்ற, வீட்டுக்குலாம் பேச முடியாதுல்ல, ஃபோன்லாம் கிடைக்காதுல்ல அப்படின்ற மாதிரி திவாகர் கேட்கிறாரு. அதுக்கு இவருமே உங்களுக்கு ஃபோன் தானே வேணும், நான் வேணா ஏற்பாடு பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லும் போது ரொம்ப சீரியஸா சொல்ற மாதிரி வேற சொல்றாரு. அதே மாதிரி மைக்கை கொஞ்சம் விளக்கிடுறாரு. ஏன்னா வந்து பிக் பாஸ் டீமுக்கு கேட்கக்கூடாது, அதனால மைக்கை விளக்கிட்டு உங்ககிட்ட சொல்றேன்ற மாதிரி உங்களுக்கு ஃபோன் வேணும்னா நான் ஏற்பாடு பண்ணி தரேன்ற மாதிரிலாம் திவாகர் கிட்ட சொல்லிட்டாரு. திவாகரும் அதெல்லாம் நம்புறாரா இல்லைனா சும்மா இவன் விளையாடுற மாதிரி நம்மளாம் விளையாடலான்னு நினைக்கிறாரான்னு தெரியல. அப்படியாப்பா அப்போ ஃபோன்லாம் கிடைக்குமா, வீட்டுக்கு பேச முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் சீரியஸாக கேட்டுட்டு இருக்காரு. உங்களுக்கு வீட்டுக்கு தானே பேசணும், நான் உங்களை பேச வைக்கிறேன், என் கூட வாங்கன்ற மாதிரிலாம் ரொம்ப சீரியஸாக கானா வினோத் கூட்டு போயிட்டு இருக்காரு. ஆனால் இது எல்லாம் கானா வினோத் ஃபன்னுக்காக தான் பண்ணுறாரு அப்படின்றது தெரியுது. ஃபன்னுக்காக பண்ணாலுமே சரி, அவர் மைக்கெல்லாம் வந்து மறைச்சி, அதாவது மைக்கை வந்து மூடிட்டுலாம் பேசினார். அவரோட மைக்கில் இருந்து பிக் பாஸுக்கு கேட்கக்கூடாதுன்றதுக்காக மூடிட்டுலாம் பேசினார். அது இஷ்யூ ஆகுமா என்னன்னு தெரியல. இதை தாண்டி வந்து துஷார் இருக்காரு பார்த்தீங்களா, அரோரா கிட்ட பேச நினைக்கும் போது இவரோட கையில் எழுதி காட்டுறாரு. அப்படி எழுதி காட்டுறது வந்து தப்பு. அப்படி எழுதி காட்டுறாரு, அதுவும் கேமராவில் அந்த கை படாத அளவுக்கு எழுதி காட்டுறாரு. அப்படி அந்த ரூல்ஸ் எல்லாம் மீற ஆரம்பிச்சிட்டா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதை பற்றி பிக் பாஸ் வந்து அட்ரஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க, கையில் எழுதி காட்டுறது, அதுக்கப்புறம் வந்து மைக்கை வந்து கையை வச்சு மறைச்சிக்கிட்டு பேசுறது, இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவார்னு நினைக்கிறேன். பட் இதை பொறுத்த வரைக்கும் சும்மா ஃபன்னுக்காக தான் கானா வினோத் பண்ணுறாரு. திவாகரும் உள்ளுக்குள்ளே தெரியும் அவருக்கு இவர் ஏமாத்துறாருன்ட்டு, ஆனால் வெளியே வந்து வெகுளி மாதிரி நடிச்சு ஓ அப்படியாப்பா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக கேட்டுட்டு இருக்காரு. ஸோ ஃபுல் எபிசோடில் என்ன நடக்குது பார்ப்போம்.